ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து முன்னைய 50 தலைவர் இருவரையும் அவருடைய 50 வீரர்களையும் சுட்டரித்து விட்டது. எனவே இப்பொழுது என் உயிரை காத்தருளும் என்று மன்றாடினார். முன்னால் வந்தவர்கள் இப்ப கூறிய அதே தலைவனுடைய நிலைப்பாட்டில் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் இவனுடைய நிலைப்பாட்டிலிருந்து பிரிந்து சென்றார்கள். எனவே அதனுடைய விளைவை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல். 3வது பகுதி 15 முதல் 16. அப்பொழுது ஆண்டவரின் தூதர் எலியாவிடம், அவனோடு இறங்கிச் செல், அவனுக்கு அஞ்ச வேண்டாம் என்றார். ஆக பணிவோடு அழைத்த அந்த ஊழியனுடைய வேண்டுகோளுக்கு யாவே செவிமடுக்கிறார். அப்போ இதுக்கு முன்னால் வந்த 2 பேருமே தங்களுடைய அதிகாரத்தை காட்டினார்கள். இவன் தன்னுடைய தாழ்ச்சியை காண்பித்தான். முதல்ல முழந்தாடுறான், 2வது இடத்துல கெஞ்சி கேட்கிறான், என்னுடைய உயிரை காப்பாற்றும், நீ உம்முடைய நிலைப்பாடு எனக்கு தெரியும், உம்முடைய வலிமை எனக்கு தெரியும், அதனால் என்னையும் என்னுடைய வீரர்களையும், என்னை மட்டும் இல்லை என்னுடைய வீரர்களையும் காப்பாற்றும். இவர்கள் தெரிந்தே உள்ளே நுழைகிறார்கள். தங்களுடைய உயிர் திரும்பாது என்று நினைத்துதான் அவர்கள் மேலே செல்கிறார்கள், மலை உச்சிக்கு செல்கிறார்கள். எனவே எலியா எழுந்து அரசனை பார்க்க அவனோடு இறங்கி சென்றார். எலியா எழுந்து அரசனை பார்க்க, எங்கே அரசனை பார்க்க போறாரு? சமாரியாவில். இப்போ கார்மேல் மலை உச்சியில் இருக்கிறது. கார்மேல் மலையிலிருந்து கீழே இறங்கி இப்போ எங்கே போறாரு? சமாரியாவுக்கு போகிறார். 16. அவர் அரசரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, இறை உள்ளத்தை தெரிந்து கொள்ள இஸ்ரேலருக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபுவிடம் தூதரை அனுப்பினாய். எனவே நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்றார். ஆக இறைவாக்கினராகிய எலியா அரசனுக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்பது தெளிவாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. ஏற்கனவே இந்த செய்தி அவனுக்கு போய்விட்டது, அவன் சாக போகிறான் என்ற செய்தி சொல்லப்பட்டு விட்டது. எனவே இங்கு மீண்டும் அதே செய்தி வலியுறுத்தப்படுகிறது. இறை உள்ளத்தை தெரிந்து கொள்ள இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபுவிடம் தூதரை அனுப்பினாய், எனவே நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்றார். அதுதான் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்கு. ஏற்கனவே யாவே எலியாவுக்கு செய்தியை சொல்லிவிட்டார், நீ கிடக்கும் படுக்கையிலே எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி, இதை நீ சொல் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். தூதரிடத்திலே செய்தி போயிடுச்சு. இந்த செய்திக்குத்தான் அவசரப்பட்டு இப்போ அரசன் 3 குழுக்களை அனுப்பி 2 குழுக்கள் மடிந்து போய்விட்டது. இப்பொழுது 3வது குழுவும் வந்தது. அந்த குழு தங்களுடைய செயல்பாட்டால் தப்பித்து கொண்டது. இப்போ இந்த 3வது குழுவை பின்தொடர்ந்து எலியா அரசனிடத்தில் சென்றபோதும் தூதரிடத்தில் என்ன செய்தியை சொன்னாரோ அதே செய்தியை இப்பொழுது நேரடியாக அரசனிடத்தில் சொல்லுகிறார். எனவே மாற்றி பேசுகின்ற நிலை அல்ல. இறைவாக்கினரோ யாவேயோ நினைத்த நேரத்திலே நினைத்ததையெல்லாம் பேசுகிறவர்கள் அல்ல. முன்னால் என்ன சொன்னாங்களோ அதையே அழுத்தி சொல்லுகிறார்கள். இவர்களை பொறுத்த மட்டில் அழிவு நிச்சயம்.
அரசனுக்கு மிக அருகிலே அழிவு இருக்கிறது என்பதை தெளிவாக இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகிறார். அதற்கடுத்து இறுதி பகுதி அகாசியாவின் மரணம் 17 முதல் 18. எனவே எலியா வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டவரது வாக்கிற்கேற்ப அகசியா இறந்தான். ஆக அகசியாவுடைய இறப்பு எதிலே ஏற்று கூறப்படுகிறது என்றால், இவன் இறைவாக்கினர் எலியாவுக்கு கட்டுப்படவில்லை, இறைவாக்கினர் எலியாவினுடைய விருப்பப்படி நடக்கவில்லை. இறைவாக்கினர் எலியாவிடத்திலே இவன் வந்திருக்க வேண்டும், இவனுடைய நிலையை எடுத்து சொல்லியிருக்க வேண்டும், அதற்கடுத்து என்ன செய்யலாம் என்கிற ஒரு அறிவுரையை அவன் கேட்டிருக்க வேண்டும். எனவே யாபேயினுடைய இறைவாக்கினர்கள் யாரிடத்திலும் அவனுக்கு வருவதற்கு விருப்பமும் இல்லை, துணிச்சலும் இல்லை. எனவேதான் அவன் இறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். எனவே எலியா வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டவரது வாக்கிற்கேற்ப அகசியா இறந்தான். அவனுக்கு புதல்வர் இல்லாமையால் அவனுக்கு பின் யோராம் அரசனானான். அவனுக்கு பின் யோராம் அரசனானான். இந்த யோராம் யாரு? அகசியாவினுடைய சகோதரன். அவனுடைய பிள்ளை இல்லை. அதனால யோராம் என்கிறவன் அரசனாகிறான். எனவே ஆகாபுனுடைய மகன் அகசியா, அகசியாவுடைய சகோதரன் யோராம். எனவே அவனுக்கு பின் யோராம் அரசனானான். இது யூதா அரசர் யோசபாத்தின் மகன் யோராமின் 2ஆம் ஆட்சி ஆண்டில் நிகழ்ந்தது. இப்போ யூதாவிலும் ஒரு யோராம் தான் ஆட்சி செய்கிறான். அப்போ ஏற்கனவே நான் சுட்டி காட்டினேன், அகசியா என்கிற அரசனும் வடநாட்டிலும் தென்னாட்டிலும் இருந்தார்கள். இப்பொழுது யோராம் என்கிற அரசனும் தென்னாட்டிலும் வடநாட்டிலும் இருக்கிறார்கள். வழக்கமாக இந்த பெயர் குழப்பம் இருப்பதனால ஒருத்தனுக்கு யெகோராம் என்று அழைப்பார்கள், இன்னொன்னை யோராம் என்று அழைப்பார்கள். இதுதான் இந்த பெயர் குழப்பத்துக்கு சரியான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கும். தமிழிலோ அல்லது ஆங்கிலத்தில் கூட இந்த மாற்றங்கள் இருக்கும். யோராம் என்பவனை யெகோராம் என்று அழைப்பார்கள், யோவாஸை யெகோவாஸ் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் இந்த பெயர் குழப்பங்களுக்காக ஒரே நேரத்தில் வடநாட்டிலும் தென்னாட்டிலும் ஒரே பெயருடைய அரசுகள் இருப்பதனால அந்த குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக யுகராம் என்று அழைப்பார்கள். அதே பாணியில் தான் இங்கே வடநாட்டிலும் தென்னாட்டிலும், வடநாட்டிலே அவன் யெகோராம் என்று அழைக்கப்படுகிறான், தென்னாட்டிலே யோராம் என்று அழைக்கப்படுகிறான். தொடர்ந்து 18வது வசனம், அகசியாவின் ஆட்சியை பற்றிய பிற செய்திகளும் அவனுடைய பிற செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டினேன், இந்த எல்லா கதைகளுக்கும் கதை பாரம்பரியங்களுக்கும் அரசர்களை பற்றிய குறிப்புகளுக்கும் ஆதாரமாக இருப்பது இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருந்த செய்திகள். அதாவது குறிப்பேட்டு புத்தகங்களில் இருந்த செய்திகளை இவர்கள் எடுத்து அங்கே அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த இணைச்சட்ட ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை அவர்கள் மறுவாசிப்பு செய்து, அந்த மறுவாசிப்பு செய்த பயனாக அவர்களே நிர்ணயிக்கிறார்கள் இதில் யார் நல்ல அரசன், யார் கெட்ட அரசன், எந்த அரசன் சரியான வழியில் போகிறான், எந்த அரசன் சரியான வழியில் போகலை, எந்த அரசன் யாவையினுடைய தண்டனைக்கு உட்பட்டவன், எந்த அரசன் யாவையினுடைய சிறப்புத்தன்மைக்கு உரியவன். இதுதான் இந்த இணைச்சட்ட ஆசிரியர்களுடைய முக்கியமான ஒரு பணி. தங்களுக்கு கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் இவர்களே மறுவாசிப்பு செய்கிறார்கள். அந்த மறுவாசிப்பு செய்கின்ற போது ஒரு அரசன் நல்லவன் என்றால் நல்லவன் என்று சொல்லுகிறார்கள், கெட்டவன் என்றால் கெட்டவன் என்று அப்பட்டமாக சொல்லுகிறார். இதில் யாரும் மெழுகு பூசி செய்வதில்லை, பூசி மெழுகி எதுவும் செய்வதில்லை. நேரடியாகவே இவன் தவறு செய்திருந்தால் இவன் தவறு செய்தவன், இவன் நல்ல செயல்பாடு உடையவன் என்றால் நல்ல செயல்பாடு உடையவன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். இதுதான் இணைச்சட்ட ஆசிரியருடைய வேலை. ஆனால் இவர்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் எதில் இருக்கிறது? குறிப்பேட்டு புத்தகங்கள் இருக்கிறது. குறிப்பேட்டு புத்தகங்களிலிருந்து கடன் வாங்கிதான் இந்த அரசர்கள் புத்தகம் 1-2 எழுதப்பட்டு அவர்களுடைய ஏறக்குறைய இந்த அரசர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு எவாலுவேஷன்,
அவர்களை பற்றிய ஒரு சீர்தூக்கி பார்த்து அவர்களை சீர்தூக்கி பார்த்து இது சரியானது, இது இவங்க சரியாக நடக்கலை, இவங்க வந்து இப்படி செஞ்சுருக்கலாம், இவங்க வந்து இப்படி செய்யக்கூடாது என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற நிலைதான் இந்த அரசர்கள் 1-2 புத்தகங்கள். அதனால் அப்படியே குறிப்பேட்டில் அவங்க எழுதலை. இந்த எழுதுவ செய்தியை எடுத்துக்கொண்டு இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இந்த அரசன் இப்படிப்பட்ட அரசன், இந்த அரசன் இப்படிப்பட்ட அரசன் இல்லை, இந்த அரசன் இப்படி செய்திருக்கலாம் என்று தங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துகிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த முதல் அதிகாரம் அமைகிறது. நான் ஏற்கனவே சொன்னது பிரகாரம் அகசியாவினுடைய காயத்தை பற்றி பேசுகிறது. அதன் பிறகு அகசியாவை எலியா சந்திப்பதை பற்றி பேசுகிறது. இறுதியாக அகசியாவினுடைய இறப்பு நிகழ்கிறது. அவன் 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான். 849, 48. 48க்கு பிறகு யொகராம் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். யொகராம் வந்து யாருடைய மகன் அல்ல, அகசியாவுடைய மகன் அல்ல, அவருடைய சகோதரர், அகசியாவுடைய சகோதரன். அவனுக்கு பிள்ளை இல்லை என்பதால் அவனுடைய சகோதரனே ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். அந்த செய்தியைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். தந்தை, இந்த முதல் அதிகாரத்தில் இவ்வளோ அகசியாவுடைய வாழ்க்கை பற்றி சொல்லியிருக்கிறது. இந்திய கால சூழலை நாம் இந்த அதிகாரத்தை எந்த பார்வையோடு நம்ம பார்க்க முடியும், பார்க்கலாம்? அதாவது இறைவாக்கினர்களை இந்த அகசியா மதித்து நடக்கவில்லை என்பது ஒரு கருத்து. இறைவனுடைய ஊழியர்களாக அல்லது அடியார்களாக இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள். 2வது, இவர்கள் ஆலோசகர்களாக இருக்கிறார்கள். ஆகாப்பும் எலியாவை ஆலோசகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் அதனுடைய விளைவுதான் அவனுக்கும் இதே ஒரு நிகழ்வு நடந்தது. அதே நிலைதான் இந்த அகசியாவுக்கு நடக்கிறது. இப்போ ஆரம்ப கட்டத்தில், பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எசேக்கியா போன்றவர்கள் இறைவாக்கினர் ஏசாயாவுடைய கருத்துக்கு செவிமடுக்கிறார்கள். அதே மாதிரி அதற்கு பிற்காலத்தில் உசியா அரசன் காலத்தில் பார்த்தோம்னா, அதாவது யோசியா அரசன் காலத்தில் பார்த்தோம்னா, அவனும் எரேமியாவுடைய கருத்துக்கு செவிமடுக்கிறான். ஒரு சில அரசர்கள் தான் இறைவாக்கினரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுடைய ஆலோசனையை கேட்கிறார்கள். ஆனால் இங்கே எலியாவினுடைய ஆலோசனையை ஆகாப்பு கேட்கவில்லை. இப்ப அவனுடைய மகன் அகசியாவும் எலியாவினுடைய ஆலோசனையை கேட்கவில்லை. நம்ம சொல்றோம் எலியாதான் இறைவாக்கினர்களுக்கெல்லாம் இறைவாக்கினர். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான தெளிவான ஒரு இறைவாக்கினன் தன் பக்கத்தில் இருக்கும்போது அவனை உதறி தள்ளுகின்ற சமூகமாக இந்த வடநாட்டு அரச சமூகம் இருந்தது. எலியாவை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. எந்த எலியா வலிமை மிக்கவனாக இருந்தானோ, ஆற்றல் மிக்கவனாக இருந்தானோ, இறைவனுடைய ஆற்றல் அவனிடத்தில் செயல்பட்டதோ, அந்த எலியாவை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இப்போ யார் அடையாளம் கண்டுகொள்ளுவா? யார் இறைவனுடைய அந்த குரலுக்கு செவிமடுப்பதற்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் தான் உண்மையான இறைவாக்கினனை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இல்லைன்னா இந்த அகாசியா மாதிரி எலியாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அவன் யாரு, அவன் எங்கே இருக்கிறான், அவனை சிறையில் அடைப்போம், இப்படித்தான் சிந்தித்து பார்க்க முடியும். ஒன்று மதிக்க மாட்டார்கள், இன்னொன்று அவனை கண்டுகொள்ள மாட்டார்கள், மூன்றாவது இறைவாக்கினரை துன்புறுத்தவும் தயாராக இருப்பார்கள். இதுதான் எலியாவினுடைய நிலையில் நடக்கிறது. ஆனால் எலியா வலிமை உள்ளவனாக இருந்ததுனால, இறைவனுடைய அன்புமிகு சீடனாக இருந்ததுனால அவன் மேலே கை வைக்க முடியல. அப்படின்னா யார் இறை ஊழியர்கள் வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்களோ, உண்மையிலேயே சார்ந்து பகிர்கின்ற வாழ்விலே வாழ்கிறார்களோ, அவங்கள யாராலையும் கை வைக்க முடியாது. ஒருவேளை துன்புறுத்தலாம்,
அல்லது அவர்களுக்கு இடைஞ்சல்கள் அல்லது இடையூறுகள் செய்யலாம். ஆனால் அவர்களால் அழிப்பதென்பது நடக்கிற செயல் அல்ல. இறைவனுடைய வலிமையோடு வருகிறவர்களை இயேசுடைய வாழ்க்கையில் அதைத்தான் பார்க்குறோம். உண்மைதான். ஒவ்வொரு முறையும் இயேசுவை அவங்க பிடிக்க வருகின்ற போதெல்லாம் அவர் வழியிலே போகிறார். நாசரேத்தில் நடந்த நமக்கு தெரியும். நாசரேத்து அனுபவம் 4ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தியாளர் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். அவர்கள் மலை உச்சியில் போய் அப்படி அவரை தள்ளி போகணும்னு நினச்சி போவாங்க. ஆனால் அவரை தொடக்கூட அவர்களால் முடியவில்லை. அப்படின்னா அந்த இறைவாக்கினருடைய ஆற்றலும் வலிமையும் எந்த அளவுக்கு யாவே இடத்திலே உயர்வுண்டி இருந்தது. அப்போ சாமானிய மனிதர்களால் அவர்களை தொட முடியாது. அகசியா அப்படிப்பட்ட நிலையில்தான் இருந்தான். அவன் இறைவாக்கினை மதிக்கவும் இல்லை, அவனுடைய அறிவுரையை கேட்கவும் இல்லை. கடைசியில் அவர்களை துன்புறுத்துவதில் தான் கண்ணும் கருத்துமாக இருந்தான். ஆனால் அது நடக்காது. கடைசியில் இந்த பூமராங் என்று சொல்வார்கள் அல்வா, நம்ம யாரையோ நம்பி ஒரு அம்பை எய்தால் அந்த அம்பு என்ன பண்ணும், திரும்ப நம்மளையே நோக்கி வரும். அதே மாதிரி தான் நாம் எதிரின்னு நினச்சி ஒரு அம்பை எய்வோம், ஆனால் அந்த அம்பு திரும்ப நம்மை நோக்கி வரும். என்றால் அந்த எதிரி சாதாரண எதிரி அல்ல. நீ எதிரி நினைக்கிற, ஆனால் அவன் இறைவனுடைய வலிமை கொண்டவன். அப்போ அந்த எதிரியை எந்த அம்பும் தாக்காது. அது அவன் மேலே பட்டு மீண்டும் நம்மை நோக்கி தான் திரும்பும். அந்த அளவுக்கு இந்த எலியா வலிமை மிக்கவனாக இருந்தான். அந்த வலிமை மிக்க எலியாவோடு தான் யார் இப்போ சண்டைக்கு போவது? அரசன் அகசியா சண்டைக்கு போகிறான். ஆனால் அவனால் வெல்ல முடியவில்லை. அவனுக்கு தோல்வியைத்தான் சந்திக்கின்றார். எனவே யார் இறைவனுடைய வலிமைமிகு தூதர்களுக்கு எதிர்த்து போகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் வீழ்வார்கள், மடிவார்கள் என்பதற்கு அகசியாவினுடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். நன்றி தந்தையே. அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 1. ஆக்காபு இறந்த பின் மோவாபியர் இஸ்ரேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். அப்பொழுது அகசியா சமாரியாவில் தன் மேல் மாடியிலிருந்து பலகணி வழியாய் கீழே விழுந்து காயமுற்றான். எனவே அவன் தூதரிடம், நீங்கள் எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் சென்று இக்காயம் எனக்கு குணமாகுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆனால் ஆண்டவரின் தூதர் திஸ்பேயை சார்ந்த எலியாவிடம், நீ புறப்பட்டு சமாரிய அரசனின் தூதரை சந்தித்து அவர்களிடம், இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் நீங்கள் குறி கேட்கப் போகிறீர்கள்? எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்று சொல் என்றார். அவ்வாறே எலியா புறப்பட்டு போனார். திரும்பி வந்த தூதரை நோக்கி, அரசன், ஏன் திரும்பி வந்துவிட்டீர்கள் என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர்கள் மறுமொழியாக, வழியில் ஓர் ஆள் எங்களை சந்தித்து, நீங்கள் உங்களை அனுப்பின அரசனிடம் போய் ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் குறி கேட்க ஆள் அனுப்புகிறாய்? நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்று சொல்லுங்கள் என்றார் என்று கூறினர். அவன் அவர்களிடம், உங்களை சந்திக்க வந்து உங்களிடம் இவற்றை அறிவித்த ஆள் எப்படி இருந்தான் என்று கேட்டான். அவனுக்கு அவர்கள் மறுமொழியாக, அவர் மயிரடர்ந்த மனிதர், இடையில் தோற்கச்சை அணிந்திருந்தார் என்றனர். அப்பொழுது அவன்,
அந்த ஆள் திஸ்பேயை சார்ந்த எலியாதான் என்றான். உடனே அரசன் 50 தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரரோடு அவரிடம் அனுப்பினான். தலைவனும் சென்று ஒரு மலையின் உச்சியில் அமர்ந்திருந்த எலியாவை கண்டு அவரிடம், கடவுளின் அடியவரே, கீழே இறங்கி வாரும், இது அரச கட்டளை என்றான். எலியா 50 தலைவனுக்கு மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாயிருந்தால் வானினின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வானினின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடிருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. அகசியா மீண்டும் வேறொரு தலைவனை அவனுடைய வீரரோடு அனுப்பினான். அத்தலைவனும் மேலேறிச் சென்று எலியாவிடம், கடவுளின் அடியவரே, விரைவாய் இறங்கி வாரும், இது அரச கட்டளை என்றான். எலியா மறுமொழியாக, நான் உண்மையாகவே கடவுளின் அடியவனாயிருந்தால் வானினின்று நெருப்பு இறங்கி வந்து உன்னையும் உன்னோடு இருக்கும் 50 பேரையும் சுட்டெரிக்கட்டும் என்றார். உடனே வானினின்று நெருப்பு இறங்கி வந்து அவனையும் அவனோடிருந்த 50 பேரையும் சுட்டெரித்தது. அகசியா 3ஆம் முறையாக தலைவன் ஒருவனை அவனுடைய 50 வீரரோடு அனுப்பினான். 3ஆம் தலைவனும் மேலேறிச் சென்று எலியாவின் முன் முழந்தாளிட்டு, கடவுளின் அடியவரே, என் உயிரையும் உம் அடியாராகிய இந்த 50 உயிரையும் காத்தருளும். வானினின்று நெருப்பு இறங்கி வந்து முன்னைய 50 தலைவர் இருவரையும் அவரவருடைய 50 வீரர்களையும் சுட்டெரித்துவிட்டது. எனவே இப்பொழுது என் உயிரை காத்தருளும் என்று மன்றாடினான். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் எலியாவிடம், அவனோடு இறங்கிச் செல், அவனுக்கு அஞ்ச வேண்டாம் என்றார். எனவே எலியா எழுந்து அரசனை பார்க்க அவனோடு இறங்கிச் சென்றார். அவர் அரசனை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, இறை உளத்தை தெரிந்து கொள்ள இஸ்ரவேலுக்கு கடவுள் இல்லை என்றா நீ எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் செபூபிடம் தூதரை அனுப்பினாய். எனவே நீ கிடக்கும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாய், அங்கேயே செத்துப்போவாய், இது உறுதி என்றார். எனவே எலியா வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஆண்டவரது வாக்கிற்கேற்ப அகசியா இறந்தான். அவனுக்கு புதல்வர் இல்லாமையால் அவனுக்கு பின் யோராம் அரசனானான். இது யூதா அரசன் யோசபாத்தின் மகன் யோராமின் 2ஆம் ஆட்சி ஆண்டில் நிகழ்ந்தது. அகசியாவின் ஆட்சியை பற்றிய பிற செய்திகளும் அவனுடைய பிற செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இது 3 வசனங்கள், 1 முதல் 3. பிறகு எலியாவும் எலிசாவும் எரிக்கோவுக்கு செல்லுதல், அது 4 முதல் 7 வசனங்கள், 2ஆம் அதிகாரம்.